தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் பாதுகாப்பது குறித்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடவைகள் வந்துள்ளோம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாப்பது குறித்து ஏற்கனவே பல்வேறு நாளிட்ட எண்ணற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஆனால் நடைமுறையில் பார்த்தோமானால் அதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடைமுறைப்படுத்துவதில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களே அவங்க உடந்தையா இருக்கிறதுனால கோயில் சொத்துக்களை சரிவர காப்பாற்ற முடிவதில்லை. இந்த இடத்த நம்ம பார்த்தோம்னா இந்த சோமனஹள்ளியில் இருக்கக்கூடிய அக்குமாரியம்மன் கோயிலை ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு பார்த்தோம். 2017ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களோடு சென்று பார்வையிட்ட இடம். இப்போ பார்த்தோம்னா கடந்த வாரம் இந்த இடத்துல அத்துமீறி உள்ளே நுழைந்து ஊராட்சி நிதியினை மோசடியாக பயன்படுத்தி அரசு துறை இந்த இடத்துல சாலை அமைச்சிருக்காங்க தனிப்பட்ட உபயோகத்துக்காக. ஒரு திருக்கோயிலுடைய சொத்துல நுழையிறதுக்கு முறையான விசாரணைக்கு பிறகு சட்டப்பிரிவு 34 கீழ் அரசு மற்றும் அறநிலையத்துறை ஆணையரிடமிருந்து அனுமதி பெறணும். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான அனுமதியும் பெறாம போனா கிராமத்துல கொச்சையா சொல்லுவாங்க தாலி கட்டாம அனுப்புறது பேருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு செயலை அயோக்கியத்தனமான ஒரு செயல் இங்க நடந்திருக்கு. இதன் பேர்ல குற்றவியல் வழக்கு பதிவு செய்யறதுக்கு அரசுக்கு ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். இது காலதாமதம் ஏற்படும் பட்சத்துல சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்கள் நபர்கள் கூட்டுச்சதியின் கீழ் வழக்கில் சேர்க்கப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதாவது இந்த கோயில் சொத்துக்களை பொறுத்தவரையிலும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கணும். திருக்கோயிலுடைய மூலவர் எப்பொழுதும் இளவராக கருதப்படுவார்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இந்த இளவருடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் கொச்சின் தேவஸ்தானம் வழக்குல அரசு அலுவலர்களை எந்த துறை அலுவலர்களையும் விலக்களிக்கல. எனவே சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் தான். கண்டிப்பா எல்லாருமே நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டவர்கள் தான். அதுல இருந்து அவங்க யாருமே விலக்களிக்கப்படல. இங்க பாருங்க, உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை, நல்லாவே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. எப்படி தெரியாம நடக்கும்? சம்பந்தப்பட்டவங்க பார்க்க வேண்டியவங்க யாரு அது பரம்பரை அரங்காவலரோ அவங்களே வீடு கட்டி கோயில் நிலத்துல அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க. அதுக்கு அவங்களே ரசீதும் போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சம்பந்தப்பட்டவர் பதவி நீக்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாலை அமைக்கிற விஷயம் 10 நாளா தெரியும். சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆய்வாளருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. இல்லாம எப்படி போய் நடவடிக்கை எடுக்கும்? அதனால கண்டிப்பா குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த பிடிஓ பாலக்கோடு பிடிஓ சொல்லியிருந்தாருன்னா அவர் சட்டத்தினுடைய விளைவுகளை சட்டப்படி அனுபவிப்பார். அப்ப ஒரு மைனர் சொத்துல நுழையிறார் அப்படின்னா வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியாது. சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். பிடிஓக்கு அந்த மாதிரி அதிகாரம்லாம் கிடையாது. பிடிஓக்கும் கிடையாது, தமிழக அரசுக்கே கிடையாது. ஒரு மைனர் சொத்துல எப்படி நுழைஞ்சு வேலை பார்க்க முடியும்? அப்படி அதுல இந்த வேடிக்கை காட்டுற வேலை, இந்த அத்துமீறதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்க சிறை தண்டனைக்கு ஆளாக நேரிடும். உயர்நீதிமன்றத்துல இந்த இதுக்கு தக்கவாறு நம்ம அறிக்கை தாக்கல் செய்வோம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான கண்டறியப்பட இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஏராளமான கண்டறியப்பட கோயில் சொத்துக்கள் இருக்குல்ல, இன்னைய வரையிலும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குல்ல. இன்னைய வரையிலும் பின்தங்கிய நிலையில தான் கொள்ளை அதிகம். காரணம்னா இங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க வேலி போடுங்க, கோயில் அறிவிப்பு பலக வைங்க, வேலங்களுக்கெல்லாம் அறிவிப்பு பலக வைங்க, மரங்களுக்கு எண்ணிடணும்னு சொல்றாங்க. எந்த இடத்துலயாவது அறிவிப்பு பலகை இருக்கா பாருங்க. எந்த இடத்துலயாவது அறிவிப்பு பலகை இன்னும் 50 ஆண்டுகள் கழிச்சாலும் அறிவிப்பு 50 ஆண்டுகள் கழிச்சாலும் என்ன காரணம்? அறிவிப்பு பலகை கோயில் நிலம் என்ன காரணம் தெரிய வந்துருச்சுன்னா கோயில் நிலம் அப்படின்னு மட்டும் தெரிய மாட்டாங்கன்னா இவங்களுக்கு மாட்டாங்க. சட்ட விரோதமா மறைமுகமா வரக்கூடிய சட்ட விரோதமா மறைமுகமா பேய்கள் லஞ்சம் கிடைக்க காரணம். லஞ்ச பேய்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். நன்றி.